இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபேண்டசி கதை பத்தி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இது ஒரு 18+ சம்பந்தப்பட்ட ஸ்டோரி தான். இப்படிப்பட்ட ஸ்டோரிஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறவங்க தாராளமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்ல வர எல்லா படங்களுமே நம்ம டெலிகிராம் சேனல் இருக்கு. நம்ம யூடியூப் சேனலோட பேர் தான் டெலிகிராம் சேனலோட பேரும். அங்க சர்ச் பண்ணீங்கன்னா இந்த படங்களை நீங்க ஈஸியா பார்த்து முடியும். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த படத்தோட ஒன்லைன் சொல்லணும்னா, ஹீரோயின் ஒரு ஃபுட்பால் கோச்சை பாக்குறதுக்காக அவனோட வீட்டுக்கு வர. அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நாம நினைக்க முடியாத, எதிர்பார்க்க முடியாத பல சரித்திரத்துல இடம் பிடிக்க வேண்டிய சம்பவங்கள்லாம் நடக்குது. அப்படி என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த கதையை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஹீரோயின் தான் காமிக்கிறேன். ஹீரோயின் அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான். அவன் கூட சேர்ந்துதான் ஒரு ஃபுட்பால் கோச்சை பாக்குறதுக்காக அவனோட வீட்டுக்கு ஹீரோயின் வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வந்த இடத்துல ரொம்ப நேரமா இவங்க அந்த கதவுக்கு வெளியே நின்னுகிட்டு இருக்காங்க. அந்த ஃபுட்பால் கோச் வருவானான்னு சொல்லி அவன் இன்னும் ஆளையே காணோம். அநேகமா இந்த டைமுக்கு அவன் அங்க இருக்கிற எல்லாருக்கும் கிளாஸ் நடத்துறது வழக்கம். அதனால தான் இவனை மிஸ் பண்ணாம இந்த டைம்லயே பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக ஹீரோயின் அவனோட லவரை கூப்பிட்டு இங்க வந்திருப்பான். சரின்னு சொல்லி இவங்க அந்த கதவுக்கு வெளியே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவன் உள்ள இருந்து வெளியே வர. எனக்கு முக்கியமான ஒரு ஒர்க் இருந்துச்சு, அதனால தான் இவ்வளவு நேரம் உங்களை பார்க்க முடியாம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த காலதாமதத்துக்கு மன்னிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டு உள்ளுக்குள்ள வர. ஆனா ஹீரோயினுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே தெரியல. பரவாயில்ல, நீங்க என்னைக்கா இருந்தாலும் எங்க கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் ரொம்ப பெருந்தன்மையா இந்த ஃபுட்பால் கோச் கிட்ட அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற. அப்போ இவன் என்ன சொல்றானா, நாம நினைச்சது மாதிரியே கூடி சீக்கிரம் ஒரு மிகப்பெரிய ஒரு டோர்னமெண்ட் நடக்க போகுது, அதுல கலந்துக்கிறதுக்கு உனக்கு எல்லா தகுதியும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினோட லவர் கிட்ட இந்த கோச் பேசிக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, அவனுக்கு இன்னுமே அந்த அளவுக்கு திறமை பத்தல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். எதை வச்சு நீ இப்படி சொல்ற அப்படிங்கிற மாதிரி அந்த கோச் கேட்க, அப்போ ஹீரோயினுக்கு மைண்ட்ல ஒரு சில விஷயங்கள்லாம் ஸ்ட்ரைக் ஆகுது. என்னதான் அவனுக்கு பிராக்டிஸ் இருந்தாலும் கூட இன்னும் போதிய அளவுக்கு அவன் கேம்ஸ் விளையாடக்கூடிய அளவுக்கு முன்னேறல அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் பேசிக்கிட்டு இருக்க. இது ஹீரோயினோட லவ்வருக்கு கொஞ்சம் இன்சல்ட்டா இருக்கு. என்னடா இது, இப்படி ஒருத்தவங்க முன்னால நம்மள டிகிரேட் பண்ற மாதிரி ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கிறாள்னு சொல்லி. அப்போ ஹீரோயின் என்ன சொல்றானா, இல்ல எல்லாருக்கும் ஒரு வித டேலண்ட் இருக்கு, ஆனா அதை கரெக்டான முறையில நம்ம வளர்த்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம அந்த ஃபீல்டுல நிலைச்சிருக்க முடியும், நம்ம கோச் மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த லவர் கிட்ட இவனை உதாரணமா ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கா. எனக்குமே ஒன்னும் புரியல. அதாவது இங்க வந்தது இவனை பார்க்கணும் அப்படிங்கறக்காக. அப்படி வந்த இடத்துல எதுக்காக ஹீரோயின் அவளோட லவரையே டிகிரேட் பண்ணி இந்த கோச் கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது நமக்கு இன்னும் புரியல. எப்படியும் அந்த ஸ்டோரியோட எண்டிங்ல புரிஞ்சுன்னு சொல்லி நினைக்கிறேன். இப்படி எல்லாம் அவங்க பேசுறது அவனோட பாய் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் மன வருத்தமா தான் இருக்கு. அவன் வெளியே காட்டிக்கல. இப்படி இருக்கிற சூழ்நிலையில கரெக்டா ஹீரோயின் அடிக்கடி அந்த கோச்சையும் பாத்துக்கிட்டு இருக்கா. சரின்னு சொல்லி, நீங்க எப்படியும் சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க, வாங்க பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கொஞ்சம் டங்கு ஸ்லிப் ஆயி பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணலாம்னு சொல்லி இந்த கோச் அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு சாப்பிட சொல்றாரு. சரின்னு சொல்லி இவங்க அந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோயின் நேத்து நடந்த ஒரு விஷயத்த இந்த கோச் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுவும் இந்த லவருக்கும் அவங்களுக்கும் பர்சனலா தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க கிட்ட அவ ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கா. பட் அதை கூட அவன் பெருசா எடுத்துக்காம மிச்சர் பாக்கெட்டுக்கு பதிலா அவன் சிக்கனை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். சடனா ஹீரோயின் என்ன நினைச்சான்னு தெரியல, அங்க இருந்து எழுந்து அவ வெளியே போயிடுறான். அவ போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த கோச்சும் ஹீரோயினையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறான். எங்கடா இவங்க ரெண்டு பேரும் தனியா போறாங்கன்னு பார்த்தா, அப்போ ஹீரோயின் ஒரு மறைவான இடத்துல நின்னுகிட்டு இருக்க. இந்த கோச் வந்து ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்க. இல்ல, உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்த சொல்லணும் அப்படிங்கறதுக்காக தான் இன்னைக்கு நான் வந்தேன், அதுதான் மிக முக்கிய காரணம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றான். அது என்ன அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் வந்து இப்போ பிரெக்னெண்டா இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே ஹீரோயினோட லவர் தானே அதிர்ச்சி ஆகணும். இந்த கோச் எதுக்கு அதிர்ச்சி ஆகிறான்னு பார்த்தா, அநேகமா இது ஹீரோயினுக்கும் அவனுக்கும் உண்டான குழந்தை அப்படிங்கிற மாதிரி நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ இந்த கோச் என்ன சொல்றானா, இல்ல நீ அன்னைக்கே உன்ன ஒரு டாக்டர் போய் நான் பார்க்க சொன்னல, நீ பாத்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்ல இல்ல அதெல்லாம் கண்டிப்பா என்னால முடியாது, அது மிகப்பெரிய ஒரு பாவம் அப்படிங்கிற மாதிரி என் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் இந்த கோச் கிட்ட சொல்ல, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம அதை எப்படி ஃபேஸ் பண்ணுங்கிறது நம்மளோட எண்ணங்களை பொறுத்து தான் இருக்கு. நான் அன்னைக்கே உனக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுத்தேன், அந்த டாக்டர் போய் பார்த்திருந்தா இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்திருக்கு, ஆனா நீ திரும்பவும் தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிறியோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனை தான் என் மனசுக்குள்ள வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஆனா ஹீரோயின் அதெல்லாம் கேட்கற மாதிரி இல்ல. அவளோட மைண்ட் செட்லயே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சரி, இதுக்கு இன்னொரு ஐடியா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த கோச் ஹீரோயினை உள்ள ரூமுக்கு கூட்டு வரான். அந்த டைனிங் ஹால்ல தானே ஹீரோயினோட லவர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான். இன்னைக்கு உங்களுக்கு முக்கியமான ஒரு சில விஷயங்களை பத்தி நான் தியரியா கிளாஸ் நடத்த போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே ஹீரோயினோட லவர் ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்படி என்னதான்டா கிளாஸ் அவன் நடத்த போறான்னு சொல்லி அவனுக்கு இன்னும் பெரிய அளவுக்கு ஐடியா இல்ல. பட் இருந்தாலும் எப்படியும் நல்ல விஷயங்கள் தான் ஏதோ ஒன்று சொல்லி கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் நினைக்கிறேன். அப்போ நீங்க எத்தனை வருஷமா காதலிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட பர்சனல் லைஃப் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில தேவையில்லாத கேள்விகள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். இவனோட ஜானருக்கு சம்பந்தமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதுக்கும் வேற வழி இல்லாம எல்லாத்துக்கும் அந்த ஹீரோயினோட லவரும் பதில் சொல்றான். இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே இந்த கோச் இந்த ஹீரோயினோட லவர் கிட்ட என்ன கேக்குறானா, நீங்க ரெண்டு பேரும் எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, உங்களுக்கும் வயசாயிட்டே இருக்குல்ல, அது ஒரு நல்ல டைமிங் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் லைஃப அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஈஸியா நகர்த்தி கொண்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினோட லவர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அவன் என்ன சொல்றானா, நாங்க இன்னும் பினான்சியலா கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகல, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனையில இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த கோச் கிட்ட சொல்ல, அப்போ இவர்
இவர் என்ன சொல்றாருன்னா, இப்படித்தான் நானுமே சீக்கிரமா கல்யாணம் பண்ணாம என்னோட லைஃபையே தொலைச்சிட்டேன். அதே தப்பு நீயும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் உனக்கு நான் இப்படி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் ஏதேதோ சொல்லி ஹீரோயினோட லவர் கிட்ட மண்டை கிளவிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவன் எதுக்காக இப்படி பிளான் பண்றான் அப்படின்னு பார்த்தா, அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் ஒரு ரகசியத்தை இவங்க கிட்ட சொல்லியிருப்பால, அதை வந்து மறைக்கணும், அந்த பிரச்சனையில இவன் மாட்டிக்க கூடாது அப்படிங்கறதுக்காக இப்படி ஒரு பிளானை இவன் போட்டிருக்காங்கிறது நல்லாவே தெரியும். ஆனா இது எல்லாத்தையும் கேட்டுட்டு கூட ஹீரோயின் அவ்வளவு அமைதியா பொறுமையா இருக்கிறான். இவங்கள மாதிரியான ஆட்கள் உலகத்தில் ரொம்ப மதிப்பு மிக்க ஆட்களா தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்படிப்பட்ட செய்திகள் தான் இப்ப நம்ம ஊர்ல கூட நடந்துகிட்டு இருக்கு. காதல் வேற கல்யாணம் வேற அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாபிக்ல உட்காந்து இந்த கோச் பேசிக்கிட்டு இருக்கு. அப்போ ஹீரோயின் சொல்றானா, அவர் சொல்றது கூட கரெக்ட் தான், நாமளும் கரெக்டான டைம்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் லைஃப் நல்லா இருக்கும், அதுதான் அவரே சொல்றாருல, நீங்க கொஞ்சம் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் அவனோட லவர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அவனுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இவன் ஃபுட்பால் கோச் தானே, எதுக்கு அதை விட்டுட்டு இப்ப நமக்கு புரோக்கர் வேலை எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அப்போ இவனோட லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்டை நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒரு ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறான். இவன் காலேஜ்ல ஸ்டூடெண்டா படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்படித்தான் ஹீரோயினோட லவர் ஒருத்தர் இருக்கான்ல, அவங்க 2 பேர் மாதிரியும் காதலிச்சுக்கிட்டு இருந்ததாகவும், அந்த காதல் கூடி சீக்கிரமாவே விலகி போனதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்னன்னு பார்த்தா, நான் என்னோட மேரேஜை டிலே பண்ணிக்கிட்டே போனதுதான். ஆனா அந்த மாதிரியான ஒரு சூழல் உங்களுக்கு வந்திருக்க கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான் நான் அப்படி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அநேகமா இது உங்களுக்கு புரியும்னு சொல்லி நல்லாவே எனக்கு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் கிட்ட அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஆல்ரெடி புரிஞ்சு போச்சு, ஏன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்தானே இப்படிப்பட்ட ஒரு பிளானே பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த அப்பாவியா இருக்கிற இந்த லவருக்கு எதுவுமே புரியல. இன்னொரு கட்டத்துல நாம இவங்க 2 பேர்த்தையும் சேர விடாம, பிரிய விடாம பாதுகாக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த கோச் இன்னொரு பிளானும் பண்றான். அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா, இந்த லவர் கிட்ட உங்களோட ரொமான்டிக் லைஃப் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு, அதெல்லாம் கரெக்டா தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க. அப்போ ஹீரோயினோட லவர் என்ன சொல்றானா, அவன் அநேகமா நம்மள மாதிரி 90s இருப்போம் போல தெரியுது, இல்ல நாங்க அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைய நான் மேரேஜ்க்கு அப்புறம் தான் வாழணுங்கிற மாதிரியான ஒரு கொள்கையோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, இப்போ புரியுது ஹீரோயின் எதனால இந்த கோச் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆக இந்த லவர் வந்து இப்படி ஹீரோயினை கண்டுக்காதனாலதான் இவங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு கனெக்ஷன் ஒன்று உருவாகி இருக்கும் போல தெரியும். அப்போ இந்த கோச் வந்து ஹீரோயினோட லவர் கிட்ட, இல்ல அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம், நீங்க மேரேஜையும் அதுக்குள்ளாண்ட இருக்கக்கூடிய லைஃபையும் ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல, இது வந்து ஒரு தனிப்பட்ட ஜானர், அது வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ரெண்டையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தோணும், அதனால நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்திலையும் கைடா இருக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, இவன் ஃபுட்பால் கோச் தானே, மத்த எல்லா விஷயத்திலும் இவன் கைடா இருப்பேன்னு சொன்னா என்னதான் சொல்ல வரான் அப்படிங்கிற மாதிரி கேட்க. அப்போ இவரு ஒரு ரகசியத்தை சொல்றாரு, ஃபுட்பால் மட்டும் இல்ல, எனக்கு கிரிக்கெட் கூட நல்லா விளையாட தெரியும், அந்த கிரிக்கெட்டை பத்தி தான் உங்க 2 பேருக்கும் இப்ப நான் சொல்லி புரிய வைக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த ஃபுட்பால் கோச் எந்த அளவுக்கு மிகப்பெரிய பேட்ஸ்மேன் அப்படிங்கிறது ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா அவங்களோட கிரவுண்ட்ல இவர் அந்த அளவுக்கு சிறப்பாவே விளையாடி இருக்காப்ல. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் விளையாண்ட அதே கேம ஹீரோயினோட லவருக்கும் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சில முயற்சியும் தேவை, அதுக்கு சில பயிற்சியும் தேவை, அது எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன், அதுக்கு முன்னால ஒரு சில ரகசியங்களையும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஹீரோயினோட லவர் கிட்ட இவர் சொல்லிக்கிட்டு இருக்க. அவனுக்கு ஒண்ணுமே புரியல, ஆனா அவனோட கெட்டப்ப பார்த்தாலே தெரியுது ஹீரோவை விட அவன் வந்து டேலண்டடான ஃபெல்லோ தான் சொல்லி, பட் இருந்தாலும் எதுவுமே தெரியாத மாதிரியே நடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அப்படித்தான் டைரக்டர் நடிக்க சொல்லியிருப்பார் போல இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சில கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் இவங்களுக்குள்ள போய்கிட்டு, அப்போ ஹீரோயினுக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு, இப்போ எப்பதான் நீங்க கேமை ஸ்டார்ட் பண்ண போறீங்க, அதுல நாம ஒன்னா கலந்துக்க போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆவல்ல அவங்க இருக்கிறாங்க. ஹீரோயினை என்னால புரிஞ்சுக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கேரக்டர் தான் என்ன அப்படிங்கிறது இந்த கதையில டைரக்டர் நமக்கு பெருசா சொல்லவே இல்லை. இப்படி இருக்கிற சூழ்நிலையில அவங்க பிளான் பண்ண மாதிரியே ஒரு சில விஷயங்களை இந்த கோச்சோட கைடன்ஸ் படி ஹீரோயினோட லவரும் அவளும் சேர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவர் தியரட்டிக்கலாவே அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க பாக்குறாரு, பட் இருந்தாலும் அவனுக்கு அந்த அளவுக்கு டேலண்ட் பத்தல. இல்ல இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அதை நீ சரியா கத்துக்கவே இல்ல, நீ இப்பவே இப்படி இருக்கன்னு சொன்னா நாளைக்கு இன்னும் பல வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணு சொன்னா உன்னால நீ என்ன பெருசா அச்சீவ் பண்ணி சாதிக்க போற, இது நான் சொன்னது சரியா போச்சு இல்ல, இதுக்குதான் நான் முதல்லயே சொன்னேன், எந்தெந்த விஷயங்களையும் அந்தந்த டைம்ல கரெக்டா பண்ணிடும், அப்படி இல்லன்னு சொன்னா இந்த மாதிரியான ரிஸ்கான பிரச்சனைகள் வர்றது இயல்பான ஒண்ணுதான், ஆனா அதை நான் உங்களுக்கு டெமோவாவே காட்டலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த கோச்சும் ஒரு பிளான் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோயின் சொல்றானா, நிஜமாவே இவரோட டேலண்ட் வந்து இங்க இருக்கிற யாருக்குமே கிடையாது, ஆல்ரெடி அவரோட திறமையெல்லாம் எனக்கு தெரியும், பார்த்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்கும் போது நமக்கே ஒரு கட்டத்துல நிஜமாலுமே ஹீரோயினுக்கு இவன் தான் லவ்வரா இல்ல இந்த கோச் தான் லவ்வரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் வருது. ஆனா ஹீரோயினோட மைண்ட் செட்டை பார்க்கும்போது தான் ரொம்ப சித்திரமா இருக்கு. என்னன்னா அவளுக்கு இவனையும் விட்டுட்டு போக மனசு இல்ல, அதே சமயம் இந்த கோச்சையும் விட்டு கொடுக்க அவங்க தயாரா கிடையாது. இப்படி ஒரு மனுஷன் 2 மனநிலையில இருந்தா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோயினோட நிலைமை இருக்கு. இன்னைக்கு ஊர்ல பல பேரோட பிரச்சனையும் இதுதான், அது ஆண் பெண் அப்படிங்கிற பேதமெல்லாம் இல்ல, எல்லாருமே இப்படிப்பட்ட ஒரு ஃப்ராடத்தனங்களை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதனால அவங்களோட வாழ்க்கை எப்படி ஒரு ஒஸ்டான சிச்சுவேஷனுக்கு போகுது அப்படிங்கறத பல பேர் புரிஞ்சுக்கிறதே இல்ல. ஸ்டோரியை விட்டு வேற ஏதோ ஒரு கண்டென்ட்குள்ள போய்கிட்டு இருக்கிறேன் பாத்தீங்களா. ஆல்ரெடி இவங்க பிளான் பண்ண மாதிரியே ஒரு வழியா அந்த கோச் தன்னோட வேலையை காட்டிட்டு
மாட்டிட்டாப்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். இனி இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் பெருசா விளக்கம் கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு எண்டிங்கோட இந்த ஸ்டோரியை முடிஞ்சது. படங்கள்லாம் நீங்க பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டா அது நம்ம டெலிகிராம் சேனல் இருக்கு. நம்ம யூடியூப் சேனலோட பேர் தான் டெலிகிராம் சேனலோட பேரும். அங்க ஈஸியா பாத்துக்க முடியும். விருப்பம் போறவங்க மட்டும்தான். எனக்கு இப்படிப்பட்ட கண்டென்ட் இந்த மாதிரியான ஜானர்ஸ் எனக்கு ஆகாது, ஐ டோன்ட் லைக் திஸ் அப்படின்னா நீங்க தாராளமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கட்டாயப்படுத்தி எல்லாம் யாரையுமே பார்க்க சொல்லல. மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையில வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.